கடைசியில் தமிழன் தான இளிச்சவாயன். பிக்பாஸ் வீட்டில் முத்துக்குமரனுக்கு நடந்த அநீதி. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் படுமொக்கையாக இருந்தாலும் கூட தற்பொழுது ஆட்டம் சற்று விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. இருந்தாலும் ஆரம்பத்திலே மொக்கையாக சென்றதால் தற்பொழுது பிக்பாஸ் விறுவிறுப்பாக சென்றாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க யாருக்கும் விருப்பமில்லை என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஆரம்பத்தில் சுவாரஸ்யம் இல்லாமல் சென்றதால் பிக்பாஸ் இந்த சீசன் தோல்வி என்றே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த வாரத்தில் இருந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கின் மூலம் ஒருவருக்கு மட்டுமே ஃபைனலில் தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் 10 பேரும் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவதால் மோதல்களும் அதிகமாக உள்ளது. இதற்கிடையே ராயன் மற்றும் முத்துக்குமரன் ஆகியோரிடையே தொடர்ந்து பல நேரங்களில் சண்டை போட்டு வருவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. முத்துவும் மற்ற அனைவரிடமும் சேர்ந்து ஒரு அணியாக தன்னை எதிர்த்து ஆடுவதாகவும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் ராயன். அதே போல பேச்சாளர்களுக்கான போட்டியாக பிக்பாஸ் வீடு மாறிவிட்டதாகவும் கேம் மூலம் ஜெயிக்க முடியாமல் இங்கே பேசிதான் இனிமேல் ஜெயிக்க முடியும் என்றும் மஞ்சரி மற்றும் முத்துக்குமரன் ஆகியோரை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் ராயன். இப்படி கடந்த ஒரு வாரமாக ராயனின் விளையாட்டு பிக்பாஸ் வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கே பிடிக்காமல் போன நிலையில் சமீபத்திலும் சில சம்பவங்கள் அப்படி அரங்கேறியிருந்தது. இந்த நிலையில்தான் அருண் பிரசாத்தின் புள்ளிகளை அனைவரும் பிரித்து கொடுப்பது தொடர்பாக ஒரு உரையாடல் நடக்க இதில் முத்துக்குமரனை அனைத்து போட்டியாளர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த நிலையில் 10 போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். அவர்களில் ஒருவருக்குத்தான் பிக்பாஸ் டைட்டில் கிடைக்க உள்ளது. இதில் இந்த வாரம் நடைபெற்ற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ராயன் வெற்றி பெற்றதால் இந்த சீசனில் முதல் ஆளாக ஃபைனலுக்குள் நுழைந்துள்ளார் ராயன். அவருக்கு டஃப் கொடுத்த முத்துக்குமரன் 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் முதலிடத்தை நழுவ விட்டார். ஆரம்பத்தில் இருந்தே முத்துக்குமரன் சொல்லும் விஷயங்களை பலர் ஏற்றுக்கொள்ளாமல் மாறி மாறி சண்டை போட்டு வரும் நிலையில் அது பற்றி பவித்ராவும் சில கருத்துக்களை தற்போது ஜாக்குலினிடம் தெரிவித்துள்ளார். இது இன்று நேற்று நடக்கவில்லை. முதல் நாளில் இருந்தே பிக்பாஸ் வீட்டிற்குள் இப்படித்தான் நடக்கிறது. கடைசி நிமிடத்தில் முத்து அவுட் ஆவது இங்கே வாடிக்கையாக இருந்து வருகிறது. எப்போதும் இப்படித்தான் நடக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் முத்துவை முன்பு நிறுத்தி விடுவார்கள். அத்தனை திட்டும் முத்துவுக்குத்தான் கிடைக்கும். ஆனால் அந்த தவறு செய்ததில் அனைவருக்குமே பங்கு இருக்கும் என முத்துக்கு ஆதரவாக பவித்ரா பேசியிருந்தார். இந்த நிலையில் பவித்ரா பேசிய இந்த பேச்சை பார்த்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் முத்துவை முன்பு நிறுத்தி முத்துக்குமரனுக்கு பிக்பாஸ் வீட்டில் நடக்கும் அநீதி என்றும் அந்த வகையில் இளிச்சவாயின் தமிழன் தானே என்றும் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வருகிறார்கள் பிக்பாஸ் ரசிகர்கள். உங்கள் தின சேவல்